Alhamdulillah, Alhamdulillahil wahidil qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil atuhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa man yu'allim sha'airallahi fa innaha min taqwal qulub. Wa qala nabiyyuna sallallahu alayhi wa sallam, afdalud du'ai du'a'u yawmi arafa. Aw kama qala alayhi salatu wassalam. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, சிறப்பு மிகுந்த துல்ஹஜ் என்கின்ற மாதத்திலே நாம் இருக்கிறோம். துல்ஹஜ் என்றால் ஹஜ்ஜுடைய என்பது பொருள். அதாவது ஹஜ்ஜுடைய மாதம் என்பது அதனுடைய பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுடைய இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு அற்புதத்தை இந்த உலகிற்கு காட்டிவிடுகிறான். யாருடைய ஈமானுடைய பலத்தையாவது இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் அவருடைய எண்ணத்தின் வலிமையையும் காட்டி விடுகிறான். சமீபத்திலே ஒரு செய்தி வலைதளங்களிலே பரவலாக வந்து கொண்டிருந்தது. அதை நம்புவதா வேண்டாமா என்கின்ற ஒரு மனநிலையில், அதை ஜும்மாவிலே சொல்லுவதா வேண்டாமா என்கின்ற மனநிலையில் இருந்த பொழுது, அந்த நிகழ்விற்கு உரியவரே அவருடைய அனுபவத்தை பகிர்ந்த காணொளியை பார்த்ததற்கு பிறகு இதை நாம் உங்களிடத்திலே சொல்லுகிறோம். ஆம், கண்ணியத்திற்குரியவர்களே, ஆமிர் என்பது அவருடைய பெயர். லிபியா நாட்டை சார்ந்தவர். ஹஜ்ஜுக்காக அவருடைய குழுவோடு பெறப்பட்டு ஏர்போர்ட் வந்து விடுகிறார், லிபியாவுடைய ஏர்போர்ட்டிற்கு. வந்ததற்கு பிறகு இவர் பாஸ்போர்ட்டை மிஸ் செய்து விட்ட காரணமாக கொஞ்சம் தாமதமாக ஆகிறது. இவரோடு வந்தவர்கள் எல்லாம் ஃப்ளைட்ல ஏறிட்டாங்க. இப்ப இவருக்கு செக்யூரிட்டி இஷ்யூ இருப்பதின் காரணமாக, பாதுகாப்பு காரணங்களால் அவரை விமானத்திலே ஏற்ற மறுத்து விடுகிறார்கள். விமானம் அங்கிருந்து கிளம்பி விடுகிறது. இப்பொழுது அங்கிருந்த ஏர்போர்ட்ல இருந்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படித்தான் இருக்கும் போல உங்களுக்கு இந்த ஆண்டு ஹஜ்ஜுடைய நசீப் இல்லை என்பதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டியதுதான் என்று அவரிடத்திலே சொன்ன பொழுது ஆமீர் சொன்னார், இல்லை, அல்லாஹு தஆலாவை நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய முழுமையான எண்ணம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்னை ஹஜ்ஜுக்கு அனுப்புவான். ஏர்போர்ட்டை விட்டு அவர் நகரவில்லை. சென்ற விமானம் கோளாறு ஏற்பட்டு மீண்டும் லிபியாவுடைய ஏர்போர்ட்டுக்கு திரும்புகிறது. திரும்பிய விமானத்தின் கதவுகளை பைலட் திறக்க மறுத்து விடுகிறார். ஆமிருக்காக நான் திறக்க மாட்டேன், அவர் தாமதமாக வந்து விட்டார், அதனால் என்னால் திறக்க முடியாது என்று மறுத்து விடுகிறார். விமானம் மீண்டும் கிளம்பி விடுகிறது. அப்பொழுதும் அவரிடத்தில் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு இந்த ஆண்டு நசீப் இல்லை என்பதாக. அவர் அப்பொழுதும் உறுதியாக இருக்கிறார், இல்லை, நான் இந்த ஆண்டு ஹஜ் செய்ய வேண்டும் என்று நான் எண்ணிவிட்டேன், அல்லாஹ் நிச்சயமாக அதை கபூல் செய்வான். இணையத்திற்குரியவர்களே, பறந்து கொண்டிருந்த விமானத்தில் மீண்டும் கோளாறு, மீண்டும் ஏர்போர்ட்டிற்கு திரும்புகிறது. இந்த தடவை விமானி சொல்லிவிடுகிறார், ஆமிர் இல்லாமல் விமானத்தை நான் எடுக்க மாட்டேன் என்பதாக. அல்லாஹு அக்பர். ஆமிர் மீண்டும் விமானத்திற்குள் சவுதியிலே வந்து இறங்கியதற்கு பிறகு
அவர் கொடுத்த பேட்டி காணொளி நேரடியாக காண கிடைத்ததற்கு பிறகு இந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதருடைய எண்ணத்தை, அவருடைய நியத்தை எவ்வளவு அற்புதமாக அதை உறுதி செய்து அதை நிறைவேற்றி கொடுக்கிறான் என்பதை நாம் காணுகின்ற பொழுது, ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய சமயத்திலும் இது போன்ற பல ஆச்சரியமான நிகழ்வுகள், ஹஜ்ஜுக்கு செல்வதற்குண்டான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாதவர்களை எல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அழைத்து சென்று விடுகிறான். எண்ணம், நியத் மட்டும் மிக உறுதியாக இருந்து விடுமேயானால். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட துல்ஹஜ் ஹஜ்ஜுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, சரியாக வெள்ளிக்கிழமை நமக்கு அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள பாதி நாட்கள் நாம் அரஃபாவுடைய நாளை கழித்து விடுவோம் என்பதால் தான் அரஃபாவுடைய சிறப்புகளை பற்றி சில நினைவுகளை உங்களோடு இந்த ஜும்மாவிலேயே பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அரஃபா நாள் என்பது ஒரு முழுமையான நாள், ஒரு மகிழ்ச்சியான திருப்தியான நாள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காரியம் முழுமையடைந்ததற்கு பிறகு ஒரு திருப்தி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? ஒரு காரியத்தை நாம் ஆரம்பித்து துவங்கி இருக்கிறோம், அந்த காரியம் மிகச்சரியாக முடிந்து விட்டது, முழுமையாக நிறைவேறிவிட்டது, ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? ஒரு பெண் கர்ப்பமாகிறாள், 10 மாதங்கள் சுமந்ததற்கு பிறகு நல்ல முறையில அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள் இல்லையா? அது திருப்தி, அது முழுமை, அது மகிழ்ச்சி. அதே போன்ற ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். ஒரு மாணவன் டிகிரி முடிக்கிறான், முடித்து அந்த பட்டங்களை கையிலே வாங்குகின்ற பொழுது ஒரு முழுமையடைந்த நாளை அவன் உணர்கிறான் இல்லையா? ஒரு ஹாஃபிஸ் குர்ஆனை மனனம் செய்கிறார், முழுவதுமாக குர்ஆனை மனனம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஆலிமுக்கு படிக்கிறார், ஆலிமாகி பட்டம் வாங்குகிற அந்த சமயத்தில் ஒரு முழுமையான அந்த நாளை நினைக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போன்று எல்லா காரியமும் முழுமை பெறுகின்ற ஒரு நாள் மகிழ்ச்சியானதாக நிம்மதியானதாக இருக்கும். அதே போன்று ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். காரணம், அல்லாஹு தஆலா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபியே உமக்காக உம்முடைய மார்க்கத்தை நான் இன்றைய தினம், அரஃபாவுடைய அந்த தினத்தை அல்லாஹ் சுட்டி காட்டி, நான் இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் நபிகளாருக்கு ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கிறான் என்றால் நபிகளார் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வந்தது மார்க்கத்தை முழுமையாக்க. வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை உங்களின் மீது நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், பரிபூர்ணமான அருட்கொடைகளை உங்களுக்கு தந்து விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, தீனை உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நான் தீனாக, மார்க்கமாக, இந்த உலகின் வழிகாட்டியாக, வாழ்வியல் வழிமுறையாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா முழுமையாகிவிட்டதை அறிவித்த அந்த நாள், அரஃபாவுடைய நாள், நபிகளார் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள், எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். நாம் வந்த வேளை, இந்த உலகத்திலே நாம் வந்த வேலை தீனை முழுமைப்படுத்துவதற்காக, தீனை இந்த சமூகம் முழுவதும், உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்காக. அந்த வேலை நமக்கு பரிபூர்ணமாக முடிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே என்று நபிகளார் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். அதனால்தான் யூதர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே வந்து, உமர் அவர்களே, உங்களிடத்திலே ஒரு ஆயத்து இருக்கிறது, அந்த ஆயத்து இறங்கிய அந்த நாள் மட்டும் எங்களுக்கு இருந்திருக்குமே ஆனால் நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடி தீர்த்திருப்போம். எங்களுக்கு மட்டும் அந்த நாள் கிடைத்திருக்குமே ஆனால் நாங்கள் பெருநாளாக கொண்டாடி தீர்த்திருப்போம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே யூதர்கள் சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், எனக்கு அது எந்த நாள், அது எந்த இடம், எந்த ஆயத் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அது அல் யௌம அக்மல்து லக்கும் என்கின்ற அந்த திருவசனம்.
இந்த மார்க்கம் உங்களுக்கு பரிபூர்ணமாகிவிட்டது என்ற அந்த திருவசனம். அந்த திருவசனம் அரஃபாவுடைய துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவிலே நபிகளார் இருக்கின்ற பொழுது, நாங்கள் எல்லாம் அங்கு இருக்கின்ற பொழுது இறங்கிய திருவசனம் என உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு முழுமை பெற்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு அற்புதமான ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். அந்த நாள் இருக்கிறது, நரகத்திலிருந்து அதிகமான நபர்கள் எந்த நாளிலும் அல்லாஹு தஆலா நரகிலிருந்து இந்த எண்ணிக்கை அளவு விடுதலை தராமல் அந்த நாளில் மட்டும் விடுதலை தருகின்ற நாள். மாமின் யௌமின் அக்ஸரு மின் ஐயஅதிக ரப்பஹு. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அரஃபாவுடைய நாளை விட வேறு எந்த நாளிலும் அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து அதிகமான நபர்களை விடுதலை செய்வதில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்றால் அரஃபாவுடைய நாள் என்பது நரக விடுதலைக்குரிய நாள். அரஃபாவுடைய நாள் என்பது அல்லாஹு தஆலா மனிதர்களை நெருங்குகின்ற நாள். என்று நபிகளார் சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா மனிதர்களிடத்திலே நெருங்கி வருகிறான், மனிதர்களிடத்திலே நெருக்கமாகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அந்த அரஃபாவுடைய நாள் என்பது மலக்குமார்களிடத்திலே இந்த மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா பெருமையாக பேசுகின்ற நாள். வல்லாஹு யுபாஹி பிஹிமுல் மலாயிகா. இதோ இந்த மனிதர்களை பாருங்கள், எவ்வளவு என்னுடைய பாசத்தின் மிகுதியால் இதோ அரஃபாவிலே கூடியிருக்கிறார்களே என்று அல்லாஹு தஆலா பெருமையாக பேசுகின்ற நாள். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அந்த அரஃபாவுடைய நாளில உங்களுக்கெல்லாம் என்ன வேண்டும் என்று கேட்கிறான். மாராதஹா உலாயி, இவர்களுக்கு என்ன வேண்டும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஃதலு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. துஆக்களிலேயே ஆகச் சிறந்தது, துஆக்களிலேயே ஆகச் சிறந்தது அரஃபாவுடைய நாள் என்று கேட்கின்ற துஆ என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில வருகின்ற வெள்ளிக்கிழமையில முழுமையான துஆவிலே ஈடுபட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சென்ற வாரம் இந்த 10 நாட்கள் முழுவதுமே துஆ கேட்கக்கூடிய நாட்கள் என்று சொல்லி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அரஃபாவுடைய நாள் தனிச்சிறப்பு மிக்க நாள். அன்றைய நாளிலே ஒரு நிமிடத்தை கூட அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் விட்டுவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, வாய்ப்புகள் இது போன்று எப்பொழுதாவது வரும். நம்முடைய தேவைகள் ஆயிரம் இருக்கிறது. அந்த தேவைகளை மிகச்சரியான நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டால் உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய அந்த நாளிலே நீங்கள் ஒரு நிமிடத்தை கூட அல்லாஹ்விடத்திலே கேட்பதை விட்டு விடாமல், என்னவெல்லாம் உங்களுக்கு உலகத்திலே தேவையோ ஆகிரத்திலே தேவையோ அத்தனைகளையும் கேட்டு பெற்றுக்கொள்ள தவற விட்டு விடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அரஃபாவுடைய நாளன்று செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு அமல் சியாமு யௌமி அரஃபா. அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸனத்தல்லதி பஅதா. அரஃபாவுடைய நாளாகிறது, அன்றைய நோன்பு வைப்பதாகிறது. நான் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன், முந்திய பிந்திய 2 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு நோன்பு, அந்த நோன்பு 2 ஆண்டுகளுடைய முன்பின் 2 ஆண்டுகளுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறது என்றால் எவ்வளவு முக்கியமான ஒரு நோன்பாக அது இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தயவு செய்து அந்த நோன்பை தவற விட்டு விடாதீர்கள். அரஃபாவுடைய அந்த நோன்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோன்பு. ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், இனி வரும், வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது, அரஃபாவுடைய நாள் அன்று வருகிறது, வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு வைக்க கூடாது, என்ன செய்வது? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில தனியாக நஃபிலான நோன்புகளை நாம வைக்க கூடாது. அப்படி வெள்ளிக்கிழமை வைப்பதாக இருந்தால் வெள்ளியோடு சேர்த்து சனியோ அல்லது வெள்ளியோடு சேர்த்து வியாழனோ, முன்னால் அல்லது பின்னால் ஏதாவது ஒரு நாளை சேர்த்து வைக்க வேண்டும். தனியாக வெள்ளிக்கிழமை நாம நஃபில் நோன்பு வைக்க கூடாது. ஆனால்
அரஃபா போன்ற நாட்கள் தனியாக வெள்ளிக்கிழமைகளிலே வந்து விடுமேயானால் அன்றைய நாளிலே அந்த நோன்பை மட்டும் வைப்பது எந்த விதமான தவறும் இல்லை என்பதை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனாலும் உங்களுக்கு முந்தைய நாள் வைக்க வேண்டும் என்றாலும் வைத்துக் கொள்ளலாம். காரணம், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9 நாட்களும் நோன்பு வைப்பதற்கு ஏற்றமான நாட்கள். ஒரு நாளுடைய நோன்பு ஒரு வருட நோன்பிற்கு சமமான நாட்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் வியாழனும் வெள்ளியும் வைத்தாலும் தவறில்லை. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் என்னால் முடிகிறது என்று நீங்கள் வெள்ளிக்கிழமை வைத்தாலும் தவறில்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக வரக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாளன்று செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான அமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நானும் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலேயே மிகச்சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கின்ற வார்த்தை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அந்த அடிப்படையிலே சாதாரணமாகவே இந்த 10 நாட்களிலே அந்த வார்த்தைகளை சொல்லுவது சிறந்தது. இன்னும் சொல்ல போனால் தினமும் காலையிலே 100 முறையாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்ற 4ஆம் கலிமாவை சொல்லி விடுவது சிறந்தது. அரஃபாவுடைய நாளிலே அதிகமாக, காரணம் நபிகளார் நானும் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் இந்த வார்த்தைகளை அதிகமாக கூறியிருக்கிறோம் என்றால் அந்த வார்த்தைகளுடைய மதிப்பை நாம் உணர்ந்து எந்த அளவுக்கு அவைகளை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் சொல்லிக்கொண்டே இருப்பது. கணியத்திற்குரியவர்களே, வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையை, அரஃபாவுடைய நாளை சாதாரண நாட்களை போன்று கடந்து விடாமல் முழுமையாக அதனுடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்தி முழுமையான பயன் பெறக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அரஃபாவுடைய நாளுக்கு அடுத்த நாள், அதாவது துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள் அன்று செய்யக்கூடிய அமல்களிலேயே ஆக சிறந்த அமல் குர்பானி கொடுப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்பானி கொடுப்பது என்பது தேவையான ஒரு கடமைதான். ஆனால் அதைவிட அதற்குண்டான பணத்தை தர்மமாக செய்வது ஏழைகளுக்கு பயனுள்ளதாக இருக்குமே என்கின்ற நவீன கலாச்சாரவாதிகளால் சில விஷமத்தனமான வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. காலங்கள் மாற மாற ஆளாளுக்கு கருத்துகள் சொல்லிக் கொண்டிருப்பது போல இப்படியான கருத்துகளும் மேலோங்கி நிற்கிறது. எதுக்கு ஆடா இருக்கணும்? அப்படியே எல்லாரும் ஊர்ல உள்ள எல்லாரும் ஆடு அறுத்து அந்த ஆட்டுக்கறியை என்னதான் செய்யறாங்க? எவ்வளவு கொண்டு போய் கொடுப்பாங்க, எவ்வளவு அவங்க வச்சுக்குவாங்க. ஃப்ரிட்ஜ் தாங்கலன்னு சொல்றாங்களா இல்லையா? ஃப்ரிட்ஜ் கொல்லலன்னு சொல்றாங்களா இல்லையா? எதுக்கு கறியை வேஸ்ட் பண்றீங்க? எதுக்கு ஆடு இருக்கிறீங்க? ஏழைகளுக்கு கறி கொடுக்கணும்னு சொன்னா நீங்க காசா கொடுத்துட வேண்டியதானே, பணமா கொடுத்துறது வேண்டியதானே என்கின்ற கேள்வி நியாயமாக இருப்பதை போன்று நமக்கு தோணும். ஏழைகளின் மீது நல்லெண்ணத்தோடு சொல்வதை போன்று தோணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ் நம்மை அவன் என்ன சொன்னானோ அதை செய்வதற்காக மட்டுமே படைத்திருக்கிறான். குர்பானி தினம் அன்று, ஹஜ்ஜு பெருநாள் அன்று நீங்க ஆடு அறுக்கணும் அப்படின்னு சொன்னா அது அப்படியே கேட்கணும். நீங்க உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய யோசனையை அதிலே புகுத்துவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜு பெருநாள் அன்று குர்பானி கொடுப்பதை விட வேறு எந்த அமலும் அல்லாஹ்வுக்கு பிரியமானதா இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார், ஹஜ்ஜு பெருநாள் அன்று நீங்க 1 கோடி ரூபாய் நீங்க ஒரு ஏழைக்கு கொடுக்கறீங்க, அது சிறந்தது இல்லை. குர்பானி கொடுக்கிற ஒரு ஆடு கொடுக்குறீங்க, உங்க மேல கடமையாச்சு, அதுதான் சிறந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த வழிமுறைப்படி அமல் செய்வதற்கு தான் நன்மை. கொடுங்க, 10,000 ரூபாய் காசு கொடுங்க ஏழைக்கு, ஒரு ஆட்டை அறுத்துட்டு கொடுங்க, உங்க மேல அது கடமை. அந்த கடமையை நிறைவேற்றிட்டு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. அந்த ஆட்டை அறுக்காம கடமையை நிறைவேற்றாம
நீங்க என்ன விளக்கம் பேசினாலும், நீங்க என்ன எண்ணத்துல சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றாக ஞாபகம் வையுங்கள். நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள் என்பது அல்ல முக்கியம், நீங்கள் நபிகளார் சொல்வதை போன்று செய்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் அல்ஹா அன்று பயான் செய்கிறார்கள், குத்துபா செய்கிறார்கள். மன் நஸகர, யார் நம்முடைய தொழுகையை தொழுது பிறகு குர்பானி கொடுக்கிறாரோ அவர் முறையாக குர்பானி கொடுத்து விட்டார். யார் நம்முடைய தொழுகையை தொழாமல் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் முறையாக குர்பானி கொடுக்கவில்லை, அவர் இறைச்சிக்காக குர்பானி கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. அபூ புரைதாங்கிற சஹாபி எழுந்தார், யா ரசூலல்லாஹ், நான் தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாகவே ஆட்டை அறுத்து விட்டு வந்து விட்டேனே, எனக்கு தெரியும் இன்னைக்கு சந்தோஷமாக நல்லா சாப்பிடணுங்கிற நாள், அதனால என்னுடைய குடும்பத்தார் நல்லா சாப்பிடணும், அதுவும் நான் தான் முதல் ஆளாக ஆட்டை அறுக்க வேண்டும் என்பதற்காக அறுத்து விட்டு வந்துட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷாத்துல் லஹ்மின், நீ அறுத்த ஆடு கறிக்கு அறுத்த ஆடுன்றான், அது குர்பானிக்கு அறுத்த ஆடு அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அந்த அபூ புரைதாங்கிற சஹாபி வேற தர்மம் பண்ணல, குர்பானியா கொடுத்துட்டு வந்திருக்கார். ஆனா எப்ப கொடுத்துட்டார்? தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துட்டார். அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அது குர்பானி அல்ல, அது கறிக்காக அறுத்தது. போய் இன்னொரு ஆட்டை வாங்கி தொழுகைக்கு பிறகு போய் அருங்கண்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம என்ன அமல் செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல. ஃபஜருக்கு 2 ரக்காத்து அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்காங்க. இல்ல நான் 4 ரக்காத் தொழுவேன்னா அது ஃபஜர் இல்ல. நீங்க என்ன அமல் செய்றீங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி செய்றோம், ரசூலுல்லாஹ் வழிகாட்டுதலின்படி செய்கிறோமா என்பதுதான் முக்கியம். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே ஹஜ் பெருநாள் அன்று செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகைக்கு பிறகு குர்பானி கொடுப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவரிடத்தில் 66,500 ரூபாய் மதிப்புள்ள வியாபார பொருள் அல்லது பணமாக, பெண்களிடத்தில் 11 பவுன் நகை இருக்குமே, ஆனால் தனித்தனியாக குர்பானி கடமையாகி விடுகிறது. மன் வஜதலஹு சஅத்தன், ரசூலுல்லாஹ் அழகா தெளிவா சொல்றாங்க, யாருக்கு வசதி இருக்கிறதோ இருந்தும் ஃபலம் யுலஹி, அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ நம்முடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம். அப்ப தனித்தனியா யாருக்கு வசதி இருக்கிறதோ, ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் இருக்கிறார், அவரிடத்துல என்ன வசதி இருக்கிறது, காசு இருக்கா, 66,500 ரூபாய் வியாபார பொருள் இருக்கா, அவர் மீது தனி கடமை. மனைவி இடத்துல 11 பவுன் நகை இருக்கிறதா, அவருக்கு தனி கடமை. மகளுக்கென்று தனியாக 11 பவுன் அதுக்கு சேர்த்து வச்சிருக்காங்களா, மகளுக்கு தனி கடமை, அது தனித்தனி கடமை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தனித்தனியாக கொடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டுல 2 பேர் மீது கடமை. ஒரு ஆடு வாங்குற அளவுக்கு தான் வசதி இருக்கு, இன்னொரு ஆடு வாங்க முடியாது, ஒரு பங்குல சேர்ந்துட வேண்டியது. 2,200 2,700 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 3,500 ரூபாய் வரைக்கும் பங்குகள் சேர்க்கப்படுகிறது. தாராளமாக சேர்ந்து கடமையை நிறைவேற்றிடலாம். இதுல இன்னொரு விஷயமும் கவனிக்கணும், கணவனும் மனைவியும் இருக்க, இவர்கள் மீது கடமையாக இருக்க, இவருடைய பிள்ளைகளின் பேரிலே கொடுப்பது தவறு. முதல்ல உங்க 2 பேருக்கும் கடமை, உங்களுக்கு கடமையே இல்லை. 2 பேருக்கும் கொடுத்தது போக இன்னொரு ஆடு கொடுங்க, 3ஆவதா, இன்னொரு பங்கு சேர்ந்துங்க, 3ஆவதா. அதே மாதிரி மௌத்தாகி விட்ட, மரணித்து விட்ட பெற்றோர்கள், இவங்க 2 பேரின் மீதும் கடமையாக இருக்க, இவங்க 2 பேர் பேர்ல கொடுக்காம அத்தாவுடைய வாசத்துல அத்தாவுக்கு கொடுக்கிறது, அவர் மரணித்து விட்டார், தப்பு, தவறு, செய்யக்கூடாது. 2 பேரு கொடுத்தது போக 3ஆவதா உடைய தகப்பனார், மரணித்து விட்ட தகப்பனார் பேர்ல கொடுக்கலாம், மார்க்கம் தடை செய்யல. கண்ணியத்திற்குரியவர்களே, கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். யாரின் மீது கடமையோ அவர்கள் அதை முதல்ல நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றாத பட்சத்தில் கடமையை விட்ட பெரும் குற்றத்திற்கு ஆளாகி விடுவார்கள். அவர்களுக்கு நன்மை போய் சேருது, இவர்கள் நன்மை போய் சேருது 2ஆம் பட்சம், கடமையே இல்லை. கடமையானவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆட்டை வாங்குகின்ற பொழுது முடிஞ்ச வரைக்கும் அக்கீக்காவை பொறுத்தவரை எண்ணிக்கை முக்கியம்.
குழந்தை பிறந்து 7ஆவது நாள்ல கொடுக்குறோமா இல்லையா? ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடு, பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு. இது எண்ணிக்கை தான் முக்கியம். ஆடு கொழுத்து இருக்கா ஒல்லியா இருக்கா அது பிரச்சனை இல்லை. 2 கொடுக்கணும், 1 கொடுக்கணும். அது அக்கீக்கா. குர்பானிக்கு ஆடு கொழுத்ததாக இருக்கணும், நல்ல வாட்ட சாட்டமா கொழுத்ததாக, எந்த விதமான குறையும் இல்லாமல். என்கிட்ட கேட்டா இந்த கேள்வி கேட்கணும்னு ஒரு தோணுது பாருங்க. ஒரு ஆட்டை எடுத்துட்டு அப்படிப்பட்ட ஆட்டை தவிர்த்துட்டா நல்லது. பாதி கொம்பு உடைஞ்சிருக்கு, கொம்பு முழுசா இருக்கணும். கொம்பு இயற்கையிலேயே மழுங்கி போனதாக இருந்தா வேற, பிறப்பிலேயே கொம்பு மழுங்கி போயிருக்கு, அந்த ஆடு பிரச்சனை இல்லை. ஆனா கொம்பு உடைஞ்சு போயிருக்கு, கண்ணு லேசா தெரியாம இருக்கு அல்லது முழுமையாக தெரியாம இருக்கு, கால் நொண்டியாக இருக்கிறது, பார்த்தாலே நோய் கொடுத்தது மாதிரி இருக்கிறது, இது மாதிரியான ஆடுகளை முழுமையாக தவிர்த்து விடுவது நல்லது. நல்லதுல கொடுக்கவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊனமுள்ள, குருடான, நொண்டியான, நோயுள்ள இந்த ஆடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டாம் என்று தடை செய்து இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுகின்ற பொழுது இருக்கிறதுலயே நல்ல தரமா உள்ளதா பார்த்து நாம வாங்குறோம். ஆனா அல்லாஹ்வுக்குன்னு கொடுக்க போகும்போது ஏன் அதுல உள்ள சின்ன சின்ன குறைகளை எல்லாம் அது நம்ம எடுத்துக்கிட்டு வாங்கணும்? இருக்கிறதுலயே ஆகத்தரமாக, ஆக நல்ல, ஆக கொழுத்த இப்படியான ஆடுகளை வாங்குவது மிக மிக சிறந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக பெஸ்ட் ஆடுதான். ஆடு கொடுக்க முடியாத பட்சம், ஆடு கொடுக்க முடியாத சூழ்நிலை, ஆடு கொடுக்க முடியாத இடப்பற்றாக்குறை இப்படி இருக்கின்ற பொழுது பங்குகளிலே சேர்ந்து கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆடு சில சமயங்கள்ல வாங்கி வளர்க்கிறது அட்லீஸ்ட் 1 நாளாவது, அட்லீஸ்ட் 2 நாளாவது வாங்கி வளர்க்கிறதுங்கிறது மிகச்சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன்ஹும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அல்லாஹு தஆலாவுடைய சின்னங்களை நீங்கள் மரியாதை செய்யுங்கள் என்று சொல்லுவான். ரசூல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய சின்னங்களை மரியாதை செய்வது அப்படின்னு சொன்னா ஆடுகளை வாங்கி கொழுக்க வைத்து அதனிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய சின்னங்களை நீங்கள் மரியாதை செய்யுங்கள். வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி, அல்லாஹ்வுடைய சின்னங்களுக்கு யார் மரியாதை செய்கிறார்களோ அவர்கள் இறையச்சத்தின் அடையாளமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஆயத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆடுகளை வாங்கி அதுக்கு நல்ல எற போட்டு அதனோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்று சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆட்டை அங்கனுக்குள்ளேயே வாங்கி நம்பர் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே அறுத்துட்டு அப்படிங்கிறது மாதிரி இல்லாம வீட்டுக்கு கொண்டு போய் 1 நாளாவது 2 நாளாவது அதற்கு இறைகளை போட்டு அதனோடு பழகி பேசி அதற்கு பிறகு லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பிய ஒன்றை செலவு செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது. ஆட்டின் மீது பாசத்தை கொடுத்து அப்புறம் அருங்க, அது அல்லாஹ்விடத்தில் மிக ஏற்றமானதாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இந்த 10 நாட்கள்ல நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, இந்த 2 விஷயம் தான் செய்யக்கூடாது. ஆனா நம்ம இடத்துல கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு. கீரை தொட மாட்டாங்க. கருவாடு சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, மனைவியோடு சந்தோஷமாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் இப்படியே கேட்டார் போன் பண்ணி, அதற்கு 10 நாள்ல மனைவியோடு சந்தோஷமாக இருக்கக்கூடாது தானேன்னு கேட்டார். அல்லாஹு அக்பர், இது யாரு சொன்னா? இந்த 10 நாள்ல நோன்பு வச்சு அதை செய்யக்கூடாது, அது வேற விஷயம். மற்றபடி இந்த 10 நாள்ல தடை செய்யப்பட்ட ஒண்ணுன்னு சொன்னா முடிவெட்டுறதும் நகம் வெட்டுறதும் மட்டும்தான். மற்ற எந்த காரியமும் ஆகுமாக்குன எந்த காரியமும் தடை இல்லை. கறி சாப்பிடக்கூடாது, ஆடு இருக்கக்கூடாது. 10 நாள்ல நீங்க ஏதாவது நேர்ச்சை பண்ணிருந்தீங்கன்னா ஆடு அறுக்கலாம் தாராளமாக. கர்ப்பிணி பெண்கள் குர்பானி செய்யக்கூடாது, குர்பானி ஆடு இருக்கக்கூடாது. இது யார் சொல்லி தந்தானும் தெரியல. கணேசத்திற்குரியவர்களே, இது எதுவுமே மார்க்கத்தில் தடை இல்லை. மார்க்கத்தில் 10 நாள் செய்யக்கூடாதுங்கிறது முடிநகம் வெட்டக்கூடாது. அதுவும் யார் குர்பானி நியத் செய்திருக்காங்களோ அவங்க தான்.
வேத்த குடும்பத்தில் உள்ள மற்றவங்க வெட்டுறதுல எந்த தடையும் இல்லை என்பதை வழங்கிக் கொண்டு, இணையதற்குரியவர்களே, வரக்கூடிய இந்த அரஃபாவுடைய நாளை முழுமையாக பயன்படுத்தி முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொண்டு குர்பானியையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே அறுத்து பலியிடுவதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.